ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வாரம் சீரியலை முடிக்கும் போது கடைசியாக ஒரு ப்ரோமோ காட்டியிருந்திருப்பாங்க. அந்த ப்ரோமோவில் மனோஜ் கடைக்கு ஒருத்தர் வந்து மனோஜுக்கு திரும்ப ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, உன் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகும் சம்பவங்கள்னு போட்டு உங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வரும், உன் தம்பி ஒரு கொலகாரனா மாறுவேன், நீ கூடிய சீக்கிரத்தை தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த லெட்டரை படித்த மனோஜுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அந்த லெட்டரை கொடுத்து அவரை தேடுவார், ஆனால் அவர் எங்கேயும் கிடைக்க மாட்டார். இப்படி ஒரு ப்ரோமோவை காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்த ப்ரோமோவில் விஜயா மீனாட்ட சொல்கிறாங்க, மதியம் 1 மணிக்கு கரெக்டாக லஞ்ச் எடுத்துட்டு என் டான்ஸ் ஸ்கூல் வந்துருன்றாங்க. ஆனால் மீனா வந்து அத்தை எனக்கு நிறைய வேலை இருக்குத்த, நிறைய இடத்துக்கு பூவெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, என்னால் வர முடியாது, நீங்களே வந்து சாப்பிட்டுக்கோங்கன்னு வாங்க. அதை கேட்ட விஜயாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எனக்கு சாப்பாடு கொண்டு வரதை விட உனக்கு வேலை தான் முக்கியமா, ஒழுங்கா எனக்கு சாப்பாடு கொண்டு வான்னு மிரட்டுறாங்க. இதெல்லாம் முத்தும் கவனிச்சுட்டு தான் இருப்பார். இப்போ முத்து சொல்கிறாரு, சரி மீனா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவா, ஆனால் அவளுக்கு நீங்கள் அதுக்கு சம்பளம் கொடுக்கணுன்றாரு. அதை கேட்ட விஜயாவுக்கு ஷாக் ஆகுது. எதுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஒரு மாமியாருக்கு மருமக சாப்பாடு கொண்டு வரதுக்கு சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பதிலுக்கு முத்து நல்லா கலாய்ப்பாரு. விஜயாவும் கொஞ்சம் கடுப்பாய் கத்துவாங்க. கடைசியா நடக்கும்னா, மீனா வந்து முத்துட்ட எங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு, அத்தை கோவப்படாதீங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டாடுறேன்னுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கும்னா, மீனா வந்து விஜயாக்காக சாப்பாடுலாம் கட்டிட்டு கொண்டு போறாங்க. ஆனா போற வழியில ஒரு செருப்பு தைக்கிற கடை இருக்கு. அந்த கடையில ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்க. மீனா யதார்த்தமா அந்த கடைக்கு போறாங்களா இல்ல அவங்க செருப்பு எதுவும் வழியில பிஞ்சு போய் அதை தைக்கிறதுக்காக போறாங்களான்னு தெரியல. ஆனா அந்த கடைக்கு போன பின்னாடி அங்க இருக்க பாட்டி ஒரு மாதிரி மயக்கத்துல படுத்திருக்காங்க. அதை பார்த்த மீனா வந்து பாட்டிக்கு என்னாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் தாத்தா சொல்றாரு, நாங்க சாப்பிட்டு 2 நாளைக்கு மேல ஆச்சுமா, அதனால தான் பாட்டி பசி மயக்கத்துல இப்படி படுத்து கிடக்குறான்னு சொல்றாரு. அதை கேட்ட மீனாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. விஜயாவுக்கு கொண்டு போன சாப்பாடை அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் கொடுத்துறாங்க. அவங்களும் சாப்பிட்டு மீனாவை வாழ்த்துவாங்க. இப்ப விஜயாவுக்கு சாப்பாடு வேணும்ல, அதுக்காக மீனா என்ன பண்றாங்க, ஹோட்டலுக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து விஜயாவுக்கு கொடுத்துறாங்க. விஜயாவும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுருவாங்க. ஆனா ஏற்கனவே ஸ்ருதி ஒரு தடவை பிரியாணி வாங்கி கொடுத்ததுக்கே விஜயா கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி திரும்ப ஆயிருந்து திரும்பவும் விஜயா நெஞ்செல்லாம் வலிக்குது கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இப்ப மனோஜ் வர அந்த லெட்டரை படிச்சு குழப்பத்துல இருக்காரா, அவர் வீட்டுக்கு வரும்போது கரெக்டா விஜயாவும் நெஞ்சு வலின்னு புலம்ப போறாங்க. அதை பார்த்த மனோஜுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். ஆஹா, அப்ப அந்த லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் உண்மைதான் போலயே, அதெல்லாம் அப்படியே நடக்கும் போலேன்னு சொல்லிட்டு பயப்பட போறாரு. ஆனா கண்டிப்பா அவர் தம்பி கொலகாரன் அவன் போட்டுருந்துச்சுல, அதை நினைச்செல்லாம் கவலைப்பட மாட்டாரு. அவர் தற்கொலை பண்ணிப்பான்னு போட்டுருந்துச்சுல, அதை நினைச்சுதான் ரொம்ப பயப்படுவாரு. அதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு ஏதாவது ஜோசியரை பார்த்து அலைவார்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, முத்து மீனாவும் கிருஷ்ண தத்தெடுக்கிறத பத்தி ரோகிணியோட அம்மாட்ட பேசினாங்கல்ல, அதை பத்தி திரும்ப பேசுறதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க ஃபோன் எடுக்கலன்னா அவங்கள நேர்ல பாக்குறதுக்காக போவாங்க. ஆனா அதுக்குள்ள ரோகிணி வந்து அவங்க அம்மாவையும் கிருஷியும் வேற ஒரு அட்ரஸ்க்கு மாத்திருப்பாங்க. அங்க அவங்க இல்லைன்னு தெரிஞ்சோடனே முத்துக்கு மீனாக்கு ஷாக் ஆகும். இன்னும் நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்க கிளம்பிட்டாங்களே சொல்லி வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி சீன்லாம் அடுத்த வாரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.